நான் தான் உன்னால கொலை செய்யப்பட்ட அழகேச வந்திருக்க. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. போக மாட்டேன். நீயே நீதிபதி கிட்ட போய் முத்து நிரபராதி, நீதான் அழகேசனை கொலை செஞ்சேங்கிற உண்மையை ஒத்துக்க. மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். நான் உண்மை ஒத்துக்க மாட்டேன். நானே சட்டத்தின் பிடியில சிக்க மாட்டேன். நீயே சட்டத்தின் பிடியில சிக்க மாட்ட. அப்போ என் பிடியில சிக்கிக்க. போய் நீதான் கொலை செஞ்சேங்கிற உண்மையை ஒத்துக்க. போ, போய் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். ஐயா நீதிபதி, ஐயா நீதிபதி, ஐயா நான் தான் அந்த அழகேசனை கொலை செஞ்சேன். நான் தான் குற்றவாளி. என்னப்பா சொல்றேன்? ஆமா ஆமா, சீட்டாட்ட தகராறுல நான் தான் கத்தியால அழகேசனை குத்தி கொலை செஞ்சேன். நீ சொல்றதுல உண்மை, சத்தியமான உண்மை. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு, சாட்சியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்படியே உண்மையை சொல்லிட்டேன். என்ன ஒண்ணு செய்யாத, என்ன ஒண்ணு செய்யாத, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. அரெஸ்ட் ஹிம். சார், கன்சல்ட் பண்ண வந்த இடத்துல ஒரு குற்றவாளி பிடிபட்டான், ஒரு நிரபராதி விடுதலையானான். ஸ்டாப், ஸ்டாப் இட். சார், நான் ஹோம் செக்ரட்டரி. தண்டனை ரத்து செய்து கவர்னர் இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் முத்து, உன் தண்டனை ரத்தா இருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்பா. நீதி எப்போதும் சாகாது, தர்மம் அழியாது. என் தாய் மூகாம்பிகை சத்திய சுரூபினி. பாப்பா வா முத்து. தம்பி முத்து, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? நீங்களா? எதுக்காக? உன் மேல உள்ள நல்ல எண்ணத்தினாலதான். ஐயோ வேண்டாங்க. யாராவது எனக்கு ஆதரவு காட்டுறேன்னு சொன்னாலே அது பெரிய ஆபத்துல தான் வந்து முடியுது. ஐயா, செய்யாத குற்றத்துக்காக அன்னைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. இன்னைக்கு முத்து, தூக்கு மேடை வரைக்கும் போயிட்டு உயிரோட திரும்பி வந்த உனக்கு இனிமே யாராலேயே எந்த ஆபத்தும் வராது. வா போகலாம். டிரைவர். இல்ல வேண்டாங்க. எடுத்துக்கங்க. என்னுடைய டாக்டர் லட்சுமிக்கு அந்த மணியை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது. ஏழைங்கிறதுனால அவனை நீ தவறான கண்ணோட்டத்துல பாக்குறேன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த கொலைகாரனை பத்தி லட்சுமியோட கணக்கு தான் சரின்னு ஆயிடுச்சு. தம்பி, தம்பி. அக்கா நமஸ்காரம். வாங்கக்கா. சீக்கிரமா மாலையும் கழுத்துமா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இது நல்லா இருப்பா. தம்பி, இந்த புள்ள யாரு? நமக்கு ரொம்ப வேண்டிய புள்ள. ஓஹோ, நல்ல புள்ளன்னு முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எங்க அக்காவோட கணக்கு எப்பவும் தப்பாது. ஆமா, நிச்சயதார்த்தம்னு திடீர்னு லெட்டர் போட்டா நான் டெல்லியில இருந்து எப்படி புறப்பட்டு வர்றது? அக்கா, ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா நடந்தது இல்ல? அது வந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்க போற? என்னக்கா இப்படி கேக்குற? நீதானே நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் மூகாம்பிகை கோயில வச்சுதான் முடிக்கணும்னு டங்கால் போட்டு சொன்னேன். என்ன? நான் உன்கிட்ட டங்கால்ல பேசுனேனா? என்னடா சொல்ற? நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு நீ எனக்கு போன் பண்ணல? இல்லையடா, அன்னைக்கு எனக்கு ஒரே ஜுரம். நான் எழுந்திருக்க கூட முடியாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். அப்போ போன் பண்ணது? லட்சுமி, உங்க அப்பா என்னம்மா சொல்றான்? அத்தை, எனக்கு நிச்சயம் பண்ண இருந்த மணி பெரிய கொலகாரன். அப்படியா? பெரிய ஆபத்துல இருந்து எங்களை அந்த மூகாம்பிகை தான் காப்பாத்தினா. அது சரி, இப்ப மாப்பிள்ளை யாரா? இதோ.
துர்கா 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 இத பாரு துர்கா துர்கா துர்காவுக்கு என்னாச்சு? குளிச்சிட்டு வந்தவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. துர்கா துர்கா I'm sorry. Sorry, itu poison sudah masuk darah, banyak susah mau hidup. Tuh. டாக்டர் என்ன சொன்னாரு? துர்காவுடைய ரத்தத்தில் இருக்கிற விஷம் உடம்பு பூரா பரம்பிடிச்சான். எந்த நிமிஷம் அவ உயிர் பெரியல. இல்ல இல்ல, என் துர்காவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. நான் மனப்பூர்வமா வணங்க அந்த தாய் முகாமிக்கு அவளை நிச்சயமா காப்பாத்துவா. ஐயா, உடனே இந்தியாவுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்க. சரி. ஆமாப்பா. துர்கா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன மூகாம்பிகை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் பிழைக்கணுங்கிறதுக்காக கூட இல்ல. போற உயிர் அவ சன்னதியிலேயே போகட்டும். ஜட்ஜ் டாக்டர் தான் பேசுறாங்க. உண்மையாவா? அப்பா, என்னம்மா? ஜெயில இருந்து மணி தவிச்சிட்டானா? அப்படியா? ஆமா, இன்ஸ்பெக்டர் போன் பண்ணாரு. அவனால நமக்கு எந்த நேரத்துல ஆபத்து வரலாம். நாம எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மணி, இந்த கல்யாண பத்திரிகை பாரு. நவராத்திரி அன்னைக்கு கொல்லூர்ல லட்சாதிபதி ஜட்ஜ் மக மகாலட்சுமி கழுத்துல பிச்சாதிபதி முத்து தாலி கட்ட போறானாம். அது நடக்காது. ஏன் மணி? பாரு, அது அப்படியே தசை திருப்புற. மணியா, சீக்கிரம் ஆகட்டும்டா. ஆயிடுச்சு பாஸ். கார் வர மாதிரி இருக்கு. ஓகே, கம் ஆன். ஹரி அப். மெயின் ரோட் நேரா போகுது. போர்டு இப்படி போட்டிருக்கு. இது ஏதோ டைவர்ஷன். டிரைவர், இந்த பக்கம். வேகமா போ, ஜாக்கிரதை. Hey!